இந்த பகுதியிலே நடந்திருக்கு. வாய்மொழி மௌனமா இருக்கிறார் சீஃப் மினிஸ்டர். ஜனங்க அவரை நம்பி போட்டாங்க. ஆனால் ஒரு மாதத்துக்குள்ளே சாயம் எடுத்து போச்சு. ஆக மிகுந்த இதுவரையில் தமிழ்நாடு காணாத அளவுக்கு வன்முறையும் பாலியல் குற்றங்களும் இப்போ நடந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு எங்கள் தளபதி சொன்ன மாதிரி, தலைவர் சொன்ன மாதிரி மிக விரைவில் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கு. 6 மாத காலத்திற்கு இந்த ஆட்சியை பற்றி நாங்கள் எந்த விதமான கருத்து தெரிவிக்க மாட்டோம்னு சொன்னோம். ஆனால் நடக்கிறத பார்த்தா தாங்கிக்க முடியலை. ஆட்சி சாதனை செய்கிறதுக்கு 6 மாதம் டைம் கொடுத்தோம். ஆனால் வேதனைகள் பற்றி பேசாமல் இருக்க மாட்டோம்னு சொல்லலை. டெய்லி ஒரு வேதனை நடந்தது. 3 வயசு குழந்தைய இந்த பகுதியில் பண்ணி சித்திரவதை பண்ணி சாவடிச்சிருக்காங்கன்னா இதை பற்றி ஒரு வார்த்தை கூட முதலமைச்சர் பேசாமல் சைலண்ட்டாக இருக்கார். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும். ஏன்னா ஒரு எதிர்பார்ப்போடு அமைக்கப்பட்ட ஆட்சியில் அது ஏறுமாறாக நடக்குதுன்னா புரட்சி தான் வெடிக்கும்ன்றது வரலாறு. இது கேவலமான, இதுவரையிலும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கேவலம் நடந்ததே கிடையாது. இந்த மாதிரி ஆயாராம் காயாராம்ன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாத ஒன்று. வெற்றி ஒரு கட்சியில் ஜெயிச்சுட்டு ஒரு மாதம் கூட ஆள் இதுக்குள்ளே மாறுறாங்கன்னா இந்த மாதிரி கேவலமான அரசியலை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை சும்மா இருக்காது. 75 ஆண்டு காலத்தை இந்த இயக்கம் பல புரட்சிகளை தமிழ்நாட்டில் செய்திருக்கு. இதுக்கும் ஒரு முடிவு கட்டுவோம். படிக்கலை, படிச்சுட்டு சொல்கிறோம்.